ஹாய் எவ்ரிவன். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னாக்கா லேத் மெஷின். ஸோ லேத் மெஷின்னா என்ன அப்படின்றத பற்றியும், லேத் மெஷினில் என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்குது, அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ற பேசிக் பிரின்சிபல் பற்றியும், லேத் மெஷினில் என்னென்ன டைப் அப்படி இருக்குது அப்படின்ற டைப்ஸ் ஆஃப் லேத் பற்றியும், அதனுடைய யூசஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் பற்றியும் தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. So lathe machine, அதுக்கு explanation பார்த்தா a machine tool that rotates a workpiece about an axis of rotation to perform cutting, sanding, knurling, drilling, deformation, facing, turning with tools that are applied to the workpieces to create an object with symmetry about that axis. அதாவது நம்ம ஒரு ஆப்ஜெக்டை வந்து ஒரு ஆக்சிஸை பொறுத்து நம்ம ரொட்டேட் பண்ண வச்சு அந்த ரொட்டேஷன் மூலயமா நம்ம ஒரு டூல் பிட்டை யூஸ் பண்ணி நமக்கு தேவையான ஆப்ரேஷனை அந்த ஆப்ஜெக்ட் மேலே பெர்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது பேர் தான் வந்து லேத் மிஷின். ஸோ தமிழில் பார்த்தோம்னாக்கா அச்சில் சமசீராக ஒரு பொருளை உருவாக்க பனிப்பகுதியில் பயன்படுத்தப்படும் கருவிகளை கொண்டு சுழற்சியின் அச்சில் ஒரு பனி பகுதியை சுழலும் இயந்திர கருவி. ஸோ நம்ம ஒரு ஆப்ஜெக்டில் நமக்கு ஒரு பர்டிகுலர் ஆப்ரேஷன் வந்து பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னாக்கா, ஸோ அதை நம்ம வந்து அந்த ஆக்சிஸை பொறுத்து நம்ம ரொட்டேட் பண்ண வச்சு நம்ம டூல் பிட்டை யூஸ் பண்ணி அது மூலயமா நம்ம ஃபீடு கொடுத்து ஹரிசாண்டல் வெர்டிக்கல் மோஷன் மூலயமா நம்ம அந்த டூல் பிட் மூலயமா நமக்கு தேவையான ஆப்ரேஷனை ரொட்டேட் ஆகக்கூடிய ஆப்ஜெக்ட்ல நம்ம பண்ணிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது தான் வந்து லேத் மெஷின். ஸோ லேத் மெஷினில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் காம்பனன்ட்ஸ், முக்கியமான காம்பனன்ட்ஸ் என்னென்னு பார்த்தோம்னாக்கா ஹெட் ஸ்டாக், பெட்டு, ஃபீட் அண்ட் லீட் ஸ்க்ரூ, garage, cross slide, compound rest, tool post, tail stock, steady, follower and other rest. So lathe machine உடைய டயக்ராம் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். லேத் மெஷின்றது இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ லேத் மெஷினில் முக்கியமாக இருக்கக்கூடியது வந்து ஹெட் ஸ்டாக்கு. ஸோ இந்த ஹெட் ஸ்டாக் அப்படின்றது வந்து இந்த இதுக்கு பேர் தான் வந்து ஹெட் ஸ்டாக்கு. ஸோ இந்த ஹெட் ஸ்டாக்ல வந்து நம்ம வந்து மோட்டர் வந்து லிங்க் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அந்த மோட்டர் ரொட்டேட் ஆக அந்த மோட்டர் கூட இருக்கக்கூடிய கியர் பாக்ஸ் வந்து ஆப்ரேட் ஆகி அதனுடைய ரொட்டேஷன் மூலயமா நமக்கு இந்த ஹெட் ஸ்டாக் வந்து நமக்கு வந்து ஆப்ரேட் ஆகுது. ஸோ இது வந்து சக் அப்படின்னு சொல்லுவோம். இதுலேயே வந்து 3 ஜா சக்கு, 4 ஜா சக் அப்படின்னு இருக்கு. ஸோ இது நமக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய காம்பனண்ட்டுக்கும் அப்ளிகேஷனுக்கும் ஏற்ற மாதிரி இந்த ஜா சக் வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பெட் அப்படின்றது வந்து இந்த ஏரியா தான் வந்து பெட்னு சொல்லுவோம். ஸோ பெட்னு எதுக்கு சொல்றோம்னாக்கா மற்ற காம்பவுண்ட் எல்லாமே இது மேலதான் வந்து ரெஸ்ட்ல இருக்கும். ஸோ எல்லாத்தையுமே இதுதான் வந்து கேரி பண்ணியிருக்கிறதால இந்த ஏரியா ஆஃப் போர்ஷனை வந்து நம்ம வந்து பெட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கேரேஜ் அப்படின்றது வந்து நமக்கு வந்து சென்டரா இருக்கும். ஸோ இந்த கேரேஜ்ல வந்து நமக்கு வந்து டூல் போஸ்ட், அப்புறம் அந்த ஸ்லைடிங் மெக்கானிசம் எல்லாத்தையுமே இது வந்து கேரி பண்ணியிருக்கிறதால இதுக்கு வந்து கேரேஜ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து கிராஸ் லைட் அப்படின்றது வந்து இந்த கேரேஜ்ல மேல வந்து நமக்கு இருக்கிற அந்த டூல் போஸ்ட் வந்து நமக்கு ஃபார்வர்ட், நம்ம வந்து மெஷினை பார்த்து நின்னோம்னாக்கா நமக்கு வந்து ஃபார்வர்ட் பேக்வர்ட் மூவ்மெண்ட்டுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறதா வந்து இந்த கிராஸ் லைட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது நம்ம ரொட்டேட் பண்ண நம்மளுடைய டூல் போஸ்ட் வந்து ஃபார்வர்ட்லயும் பேக்வர்ட்லயும் மூவ் ஆகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ஃபீடு வந்து அப்ளை பண்றதுக்கு இது வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து டூல் போஸ்ட் அப்படின்றது வந்து இந்த கேரேஜ்ல மேல இருக்கும். ஸோ இந்த டூல் போஸ்ட்ல தான் நமக்கு தேவையான கட்டிங் டூல் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ அது சிங்கிள் பாயிண்ட் கட்டிங் டூலா இருந்தாலும் மல்டி பாயிண்ட் கட்டிங் டூலா இருந்தாலும் அது நம்ம எந்த காம்பனன்ட், எந்த மெட்டீரியல் நம்ம வந்து யூஸ் பண்றோமோ, எந்த அப்ளிகேஷன் நமக்கு பெர்ஃபார்ம் பண்ணுமோ, ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம டூல் போஸ்ட்ல இருக்கக்கூடிய டூல் நம்ம வந்து செலக்ட் பண்ணி இதுல நம்ம டூல் போஸ்ட்ல வச்சு தான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து டெயில் ஸ்டாக் அப்படின்றது வந்து இந்த ரைட் சைட்ல இருக்கிற இந்த யூனிட் பேர் தான் வந்து டெயில் ஸ்டாக். ஸோ இது எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கா நம்ம ஆப்ஜெக்டை வந்து நம்ம வந்து இந்த ஹெட் ஸ்டாக்ல நம்ம லோட் பண்ணிட்டு நம்ம வந்து ரோட்டரி மோஷன் ரொட்டேட் பண்ண விட்டுட்டு அதுல நம்ம வந்து டூல் பிட்டை வச்சு ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணும்போது ஒரு பர்டிகுலர் லென்த் வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னாக்கா அதனுடைய ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன்ல எந்த சேஞ்சஸும் இருக்காது. ஸோ அதுவே ஆப்ஜெக்ட் ரொம்ப லென்த்தியா இருந்துச்சு அப்படின்னாக்கா அதனுடைய அது வந்து ஒரு எண்ட்ல மட்டும் தான் நமக்கு வந்து ஃபிக்ஸட்ல இருக்கும். இன்னொரு எண்ட் வந்து ஃப்ரீ எண்ட் வந்து லென்த்தா இருக்கும்போது அதுல நம்ம வந்து டூல் போஸ்ட் மூலயமா நம்ம வந்து அதுல லோட் அப்ளை பண்ணோம்னாக்கா அதனுடைய ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதனால நம்ம பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஆப்ரேஷன் வந்து ஈவனா வராது. ஸோ அதனால என்ன பண்ணோம்னாக்கா ஒரு எண்ட்ல நம்ம வந்து சக்ல வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம், இன்னொரு ஃப்ரீ எண்ட்ல வந்து நம்ம டெயில் ஸ்டாக்கை கொண்டு வந்து அதுல வந்து அட்ஜஸ்ட் பண்ணி அதுல வந்து ஃபிக்ஸ் பண்றது மூலயமா நம்மளுடைய ரெண்டு எண்டும் ஃபிக்ஸ் ஆயிடும். ஸோ நமக்கு தேவையான ஆப்ரேஷனை நம்ம அந்த ஆப்ஜெக்ட் மேல வந்து ஈஸியா பெர்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இதனால நமக்கு வந்து எந்த விதமான ரொட்டேஷன்ல எந்த வித பாதிப்பும் வராது, ஆப்ரேஷனும் நமக்கு வந்து ஈவனா வந்து கிடைக்கும்.
ஸோ காம்பவுண்ட் ரெஸ்ட் அப்படின்றது காம்போனன்ட் வந்து நம்ம வந்து ரெஸ்ட்ல இருக்கிறதுக்கு நம்ம ஹெல்ப்ஃபுல்லாக யூஸ் பண்ணுறது தான் வந்து காம்பவுண்ட் ரெஸ்ட்டு. ஃபீட் அண்ட் லீட் ஸ்க்ரூ இது வந்து இந்த இடத்துல இருக்கும். ஸோ ஃபீட் அப்படின்றதும் லீட் ஸ்க்ரூ அப்படின்றதும் நம்ம கேரேஜை வந்து நம்ம வந்து ஆப்ரேட் பண்ணுறதுக்கு இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது மூலயமா தான் இந்த நம்ம இருக்கக்கூடிய இந்த போர்ஷனை நம்ம வந்து ஆப்ரேட் பண்ணி, ஸோ அது மூலயமா நம்ம வந்து ஃபீட் வந்து நம்ம கேரேஜ் மூலயமா நம்ம வந்து டூல் பிட்ல இருந்து நம்ம வந்து ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து ஃபீட் கொடுப்போம். ஸ்டெடி ஃபாலோவர் அண்ட் அதர் ரெஸ்ட் நம்ம ஒரு லென்த் காம்போனன்ட் ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து நம்ம வந்து டெயில் ஸ்டாக் வச்சு நம்ம வந்து அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஸோ அதுவே நமக்கு வந்து ரொம்ப பெருசாக இருந்துச்சு அப்படின்னாக்கா சென்டரில் வந்து அதுக்கு வந்து இன்னொரு ரெஸ்ட் ஒன்று வரும். ஸோ அந்த ரெஸ்ட் அப்ளை பண்ணுறது மூலயமா நம்மளுடைய ஆப்ஜெக்டை வந்து நம்ம வந்து ஹோல்டு பண்ணி ஆப்ரேஷன் வந்து ஈஸியாக பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதர் லேத் மிஷின் பார்ட்ஸ் என்னென்னு பார்த்தோன்னாக்கா டூல் போஸ்ட்டு, ஸ்பிண்டில் வித் சக்கு இதுதான் ஹெட் ஸ்டாக்ல வரும். ஸோ ஹெட் ஸ்டாக் அசம்பிளி அப்படின்றது வந்து இந்த ஏரியா ஃபுல்லாக வந்து ஹெட் ஸ்டாக் அப்படின்னு சொல்கிறோம். ஸ்பிண்டில் ஸ்பீட் செலக்டர் நம்ம இந்த ஸ்பிண்டில் வந்து எந்த அளவுக்கு ஸ்பீடில் வந்து ரொட்டேட் ஆகணும் அப்படின்றத நம்ம வந்து செலக்ட் பண்ணுறதுக்கு தான் வந்து இந்த யூனிட் வந்து இருக்கு. ஸோ கிராஸ் ஸ்லைட் அப்படின்றது வந்து முன்னாடியே பார்த்தோம் ஃபார்வர்ட் பேக்வர்ட் மோஷனுக்கு. கிளச் அப்படின்றது வந்து இது நம்ம வந்து ஆப்ரேட் பண்ணுறது மூலயமா நமக்கு இது வந்து கேரேஜ் வந்து ஆட்டோமேட்டிக்காக லீட் ஸ்க்ரூ கூட அதோடைய ரொட்டேஷனுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு அது வந்து மூவ் ஆகிக்கும். ஸோ ஃபீட் செலக்டர் அப்படின்றது வந்து கொடுக்கக்கூடிய ஃபீடை நம்ம வந்து எந்த அளவுக்கு கொடுக்கணும் அப்படின்றத செலக்ட் பண்ணுறது. ஆப்ரான் இது வந்து ஸ்பிளிட் நட்டு, நெக்ஸ்ட் வந்து செயின் பேன். இது வந்து நம்ம லேத் மெஷினில் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணும்போது அதனுடைய ஆப்ஜெக்ட்ல இருந்து வரக்கூடிய பர்ரு அதனுடைய வேஸ்டேஜ் எல்லாமே வந்து நமக்கு இந்த செயின் பேனில் வந்து நமக்கு வந்து கலெக்ட் ஆகிடும். இது வந்து காம்பவுண்ட் ரெஸ்ட். நெக்ஸ்ட் வந்து கேரேஜ் அப்படின்றது வந்து எல்லாத்தையுமே கேரி பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. வேஸ் அப்படின்றது வந்து கைட் வேஸ். இது அதாவது இந்த கேரேஜ் வந்து இது மேலே வந்து மூவ் ஆகிறதுக்கு இருக்கக்கூடிய ஏரியா தான் வந்து வேஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து கிளச்சு, ஃபீட் ராடு வந்து ஃபீட் நம்ம எந்த அளவுக்கு கொடுக்கணும் அப்படின்றதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. லெட் ஸ்க்ரூ, பெட்டு, லாங்கிடியூடினல் அண்ட் டிரான்ஸ்வர்ஸ் ஃபீட் கண்ட்ரோல். ஸோ இது நமக்கு லாங்கிடியூடினல் அண்ட் டிரான்ஸ்வர்ஸ் ஃபீட் எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்றத கண்ட்ரோல் பண்ணக்கூடியது. இது வந்து ஹேண்ட் வீல். டெயில் ஸ்டாக் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு நம்ம ஹேண்ட் வீல் வந்து இருக்கும். ஸோ டெயில் ஸ்டாக் அசம்பிளி இது ஃபுல்லாக வந்து டெயில் ஸ்டாக் அசம்பிளி. டெயில் ஸ்டாக் வீல் அப்படின்றது வந்து இந்த ஏரியா தான். இது வந்து டெட் சென்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஏன்னாக்கா இது வந்து நம்ம வந்து ஆப்ஜெக்ட் கூட வந்து கனெக்ட் ஆகிட்டு மட்டும் இருக்கும். ஸோ அதனால இது வந்து டெட் சென்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் நம்ம லேத் மிஷின் எப்படி ஒர்க் ஆகுதுனாக்கா நமக்கு கனெக்ட் ஆகிட்டு இருக்கக்கூடிய மோட்டர் நம்ம வந்து எலக்ட்ரிக் பவர் மூலயமா இதில் இருக்கக்கூடிய மோட்டர் நம்ம ஆப்ரேட் பண்ணும்போது அந்த மோட்டரில் வரக்கூடிய ரோட்டரி மோஷன் நமக்கு இதில் இருக்கக்கூடிய கியர் செட்டப் மூலயமா நம்ம அந்த ரோட்டரி மோஷன் வந்து எந்த அளவுக்கு வேணுமோ அதை கன்வெர்ட் ஆகி ஃபைனலாக நமக்கு வந்து இந்த சக்கு வந்து ரொட்டேட் ஆகிறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த சக்கில் வந்து நம்ம ஆப்ஜெக்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு இது 3 ஜா சக்காக இருக்கும், 4 ஜா சக்காக இருக்கும். ஸோ பேஸ்ட் ஆன் அப்ளிகேஷன். ஸோ நம்ம ஆப்ஜெக்டை நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு டைட் பண்ணும்போது சக்கு சுற்றும் போது நமக்கு வந்து அந்த ஆப்ஜெக்டும் நமக்கு வந்து ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும் ஒரு ஆக்சிஸை பொறுத்து. ஸோ அப்படி ரொட்டேட் ஆகிட்டு இருக்கிறதுல நம்மளுடைய டூல் பிட்டை வச்சு நம்ம அதை வந்து ஆப்ரேட் பண்ணுறது மூலயமா நமக்கு தேவையான ஃபேஸிங் ஆப்ரேஷனோ டேர்னிங் ஆப்ரேஷனோ நமக்கு தேவையானதை வந்து ஈஸியாக நம்ம வந்து பெர்ஃபார்ம் பண்ணிக்க முடியும். ஸோ இதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதா வந்து இந்த லேத் மிஷின். டெயில் ஸ்டாக் அப்படின்றது வந்து நம்ம ஏதாவது ஒரு ட்ரில்லிங் ஆப்ரேஷன் போடணும் அப்படின்னாக்கா காம்பனண்ட் இங்கே ஃபிக்ஸ் பண்ணிட்டு நம்ம ரோட்டரி மிஷினில் ரொட்டேட் ஆகும்போது நம்மளுடைய டெயில் ஸ்டாக்ல நம்ம ட்ரில் பிட்டை இந்த இடத்துல நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு நம்ம டெயில் ஸ்டாக்கை மூவ் பண்ணிட்டே போயிட்டு ஆப்ஜெக்ட் மேலே வச்சு நம்ம இந்த ஹேண்ட் வீல் மூலயமா நம்ம வந்து அதில் வந்து ஃபீட் கொடுக்கும்போது அது வந்து அந்த ஆப்ஜெக்டை வந்து ட்ரில் பண்ணி நமக்கு வந்து ஹோல் வந்து கிரியேட் ஆகுது. ஸோ இப்படி தான் வந்து இதில் வந்து ட்ரில்லிங் ஆப்ரேஷனும் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ டைப்ஸ் ஆஃப் லேத் மிஷின் அப்படி எடுத்துட்டாக்கா ஸ்பீட் லேத் மிஷின், சென்டர் லேத் ஆர் என்ஜின் லேத் மிஷின், டரட் லேத் மிஷின், டூல் ரூம் லேத் மிஷின், பெஞ்ச் லேத் மிஷின், ஆட்டோமேட்டிக் லேத் மிஷின், ஸ்பெஷல் பர்பஸ் லேத் மிஷின் அண்ட் ஃபைனலாக வந்து சிஎன்சி லேத் மிஷின். ஸோ இந்த சிஎன்சி அப்படின்றது வந்து கம்ப்யூட்டர் நியூமெரிக்கல் கண்ட்ரோல். அதாவது நம்ம முன்னாடி பார்த்த 7மே வந்து மேனுவலாக ஆப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த லாஸ்ட்டாக இருக்கிறது மட்டும் ஃபுல்லாக வந்து ஃபுல் கம்ப்யூட்டரைஸ் கண்ட்ரோல். ப்ரோக்ராமிங் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா ஆட்டோமேட்டிக்காகவே நம்ம வந்து பெர்ஃபார்ம் பண்ணி அவுட்புட் வந்து வெளியே வந்துடும். ஸோ இதான் இப்போ நம்ம வந்து லேட்டஸ்ட் யூஸ் பண்ணிக்கூட அட்வான்ஸ் டெக்னாலஜி. ஸோ ஸ்பீட் லேத் மிஷின் அப்படின்றது வந்து அது பேர்லேயே இருக்குது. ஸோ இது வந்து ஹை ஸ்பீட் மிஷின். இதில் வந்து 1200 to 3600 RPM வரைக்கும் இதில் வந்து ஸ்பீட் எடுக்கலாம். இது வந்து மெயினாக பார்த்தோம் அப்படின்னாக்கா ஃபர்னிச்சர் மேக்கிங், மெட்டல் பாலிஷிங் பர்பஸ்க்காக இது வந்து யூஸ்.
நெக்ஸ்ட் வந்து சென்ட்ரல் லேத் ஆர் என்ஜின் லேத் மிஷின். ஸோ இதில் வந்து ஸ்டீம் என்ஜினை வந்து யூஸ் பண்ணி அது மூலயமா நம்ம வந்து அந்த சக்கை ஆப்ரேட் பண்ணி நம்ம பெர்ஃபார்மன்ஸ் வந்து கேரி அவுட் பண்ணுறோம். ஸோ இதில் பார்த்தோம்னாக்கா 1 மீட்டர் டயாமீட்டர் அண்ட் 4 மீட்டர் லென்த் இருக்கக்கூடிய டைமென்ஷன் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் வரைக்கும் நம்ம இதில் வந்து லோட் பண்ணி நம்மளுடைய ஆப்ரேஷன்ஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணி. தேர்ட் ஒன் வந்து டரத் லேத் மிஷின். ஸோ டரத் லேத் மிஷின் வந்து மாஸ் ப்ரொடக்ஷனுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணி அதிகமான அவுட்புட் எடுக்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ணுறோம். டூல் ரூம் லேத் மிஷின் அப்படின்றது வந்து நம்ம டை, கேஜ், ஜிக்ஸ் அண்ட் ஃபிக்சர்ஸ் இதனுடைய ஆப்ரேஷன்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுறதா வந்து டூல் ரூம் லேத் மிஷின். பெஞ்ச் லேத் மிஷின் அப்படின்றது வந்து ரொம்ப ஸ்மால் சைஸில் இருக்கும். ஸோ இதை நம்ம வந்து பேசிக்காக நம்ம ஒரு பெஞ்ச்லேயே வச்சு ஆப்ரேட் பண்ணலாம். ஸோ அதனால தான் இது பேர் வந்து பெஞ்ச் லேத் மிஷின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஜுவல்லரி ஷாப், வாஷ் மேக்கிங் அந்த மாதிரியான ஒர்க் பிளேசஸ்லாம் வந்து இது வந்து யூஸ் பண்ணுவோம். சிக்ஸ்த் ஒன் வந்து ஆட்டோமேட்டிக் லேத் மிஷின். ஸோ ஆட்டோமேட்டிக் லேத் மிஷின் அப்படின்னு எடுத்துட்டாக்கா இது வந்து ஹெவி டியூட்டி, ஹை ப்ரொடக்ஷன் நிறைய நம்ம தேவைப்படுற இடத்துல இந்த மிஷின் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஸ்பெஷல் பர்பஸ் ஆஃப் லேத் மிஷின் அப்படின்றப்போ ஹெவி டியூட்டி ஜாப்ஸ் நம்ம வந்து பெர்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னாக்கா அந்த இடத்துல வந்து ஸ்பெஷல் பர்பஸ் மிஷின் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இது இல்லாமல் ஹைட்ராலிக் வில் டைப் லேத் மிஷின்ஸ், பிளானர் டைப் லேத் மிஷின், வீல் லேத் மிஷின், கேப் பெட் லேத் மிஷின், டி லேத் மிஷின், டூப்ளிகேட்டிங் லேத் மிஷின், மிசைல் லேத் மிஷின், டூப்ளெக்ஸ் ஆர் ட்ரேசர் லேத் மிஷின், கிராங்க் ஷாஃப்ட் லேத் மிஷின், மல்டி ஸ்பிண்டில் லேத் மிஷின் சொல்லிட்டு நிறைய டைப் ஆஃப் லேத் மிஷின்ஸ் வந்து இருக்கு. ஸோ நமக்கு எந்த மாதிரியான ஆப்ஜெக்ட்டுக்கு எந்த ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணுமோ ஸோ அதுக்கேற்ற மாதிரியான லேத் மிஷின் செலக்ட் பண்ணுறது மூலயமா நம்ம அந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து நம்ம வந்து கேரி அவுட் பண்ணிக்க முடியும். லாஸ்ட் ஒன் வந்து சிஎன்சி லேத் மிஷின். ஸோ சிஎன்சி ஆஃப் த மோஸ்ட் அப்டேட்டட் லேத் கம்ப்யூட்டர் நியூமெரிக்கல் கண்ட்ரோல் சிஸ்டம். இதை வந்து ஷார்ட்டாக வந்து சிஎன்சி அப்படின்னு சொல்லுவோம்.